இப்போ மல்லி அண்ட் மனோகர் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு, இப்படி ஒரு தவறான பாதையில போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த தீபிகா எப்பேர்ப்பட்டவங்க, நல்லவங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க காசுக்கு ஆசைப்படுவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப மல்லி கிட்ட நான் போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி இப்ப தீபிகாவ பார்க்க வந்திருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு டீல் பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவுமே, அவங்க பாக்கெட்ல ஒரு பென் இருக்கு, அதுல ஒரு கேமரா இருக்கு, அதுல ஷூட் பண்றாங்க. அதனால இப்ப மனோகர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. விட்டா போதும் அப்படிங்கிற மாரி இப்ப மனோகர் தல தெறிச்சு ஓடிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப தீபிகாவுமே நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லிய அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தம்பியோட இறப்புக்கு மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாரி அவங்க ஆணித்தனமா நம்புறாங்க. இந்த சூழ்நிலையில நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்ல விஜய் என்ன அடிச்சாங்க. அதனால தான் நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாரி விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். விஜய வெளியில விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இப்ப அந்த லாயருமே சொல்லுறாங்க. அதனால இப்ப மல்லியுமே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. "எங்க நீங்க எப்படியாவது அடிச்சாங்கன்னு நீங்க சொல்லிருங்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா விஜய் கிட்ட அங்க இருக்கிற போலீஸ் மிரட்ட தான் செய்றாங்க. "நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல சொல்லவே கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப விஜய் என்னதான் முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அப்கமிங் ஸ்டோரி லைன் கொண்டு போக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா எமோஷனலாவும் விறுவிறுப்பாவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் விஜயோட நிலைமைய பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவரோட ஒவ்வொரு மூவ்மெண்ட் அசைவெல்லாம் பார்க்குறப்ப, விஜய்க்கா இந்த ஒரு நிலைமை அவங்கள தூங்க விடாம, சாப்பிட விடாம அவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க. இப்ப கூட மிரட்டிட்டு இருக்கிறாங்க. "நாங்க அடிச்சோம்" அப்படின்னு சொல்லி, "நீ கோர்ட்ல சொல்லக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் "நீங்க கோர்ட்ல உண்மைய சொல்லுங்கங்க" அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றாங்க. போலீஸ் என்னடான்னா "சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப விஜய் என்னதான் முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்டோரி லைன கொண்டு போக இருக்கிறாங்க. அதனால நாம கொஞ்சம் காத்திருக்க தான் செய்யணும். நிச்சயமா நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.